ஓகே. இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ எண்ணியல்னு சொல்லலாம். நம்பர் சிஸ்டம், இந்த அடுக்குத் தொடர், அப்புறம் கூட்டுத்தொடர், பெருக்குத் தொடர் இதெல்லாம் சொல்லுவீங்கல்ல, அது எல்லாமே சேர்த்து தான் இதுல வந்து பார்க்க போறோம். இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார் அப்படின்னா, சில நேரம் 4 கொஸ்டின் கேட்கறாங்க. ஹையஸ்ட்டா கேட்கும்போது, ஒரு சில நேரம் 2 கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிர்றாங்க. அப்ப 2 கொஸ்டின்ங்கிறது உறுதி. ஒரு சில எக்ஸாம்ல 4 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆல்ரெடி ஒரு 16 டூ 18 கொஸ்டின்ஸ் முடிச்சு வச்சுக்கிறோம். இந்த 2 டூ 4 கொஸ்டின் சேர்க்கும்போது, உங்களுக்கு எவ்வளவு வந்துரும்? 20 இல்ல 22. ஓகேவா? இந்த கேட்டகரில வந்துரும் உங்களுக்கு. 20 இல்ல 22 கேட்டகரி. இதுக்கு சொன்ன ப்ரீவியஸ் 3 கொஸ்டின்ஸ் கேட்டகரிலனா ஒரு கொஸ்டின் கம்மி பண்றாங்க அப்டின்னா, 20 கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். சரி ஓகே. அப்டியே பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த நம்பர் சிஸ்டமா இருக்கட்டும். அதாவது எண்ணியலா இருக்கட்டும். தமிழ்லயே சொல்றேன். எண்ணியலா இருக்கட்டும். அதுக்கடுத்து அடுக்குத் தொடர், கூட்டுத்தொடர், பெருக்குத் தொடர் இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு கை குடுக்கும். ஓகே. ஈஸியா சிம்பிள் ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும். ரொம்ப தெளிவா, எளிமையா தமிழ்லயே உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன் பாத்துக்கிடுங்க. எப்படி கேட்பாங்களோ அதுக்கு தகுந்த மாரி ஃபார்முலா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு குடுத்துருவாங்க. 1ன்னு போடுறேன். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு குடுத்துருவாங்க. அப்புறம் என்ன சார்ன்னா 1, 2, 3 அப்படின்னு போட்டு எண் வரையும் குடுத்துட்டு இதோட கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. அப்ப முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். எண்களின் கூடுதல்னு கேட்பாங்க. அப்ப இப்படி கேட்டுட்டாங்கன்னா, எப்படி சார் ஃபார்மேட் இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். 1 பிளஸ், 2 பிளஸ், 3 பிளஸ் இப்படின்னு ஒரு எண் நம்பர்ஸ் வரும். ஈக்வல் டூ என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, என் இன்டு என் பிளஸ் 1 வகுத்தல் 2. இந்த எண்ணுங்கிறது லாஸ்ட். அத எடுத்துக்கணும். போட்டா உங்களுக்கு இயல் எண்கள் தானே 1லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. மொத்த வேல்யூஸோட கூடுதல் வரும். அடுத்து இது n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2 ஞாபகம் வச்சுக்கங்க. எண் இயல் எண்களின் கூடுதல்னு குடுத்துட்டான். அடுத்து வேற எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா, முதல் எண் இயல் எண் வர்க்கங்களின் கூடுதல் குடுப்பாங்க. வர்க்கம்னா ஸ்கொயர் போடுறது. அப்ப இத அப்படியே அடுத்த இதுக்கு மாத்துறேன். முதல் எண் இயல் எண் இயல் எண்ணோட வர்க்கங்களின் கூடுதல். இப்படி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்க. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், n ஸ்கொயர் ஈக்வல் டூ n இன்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 வகுத்தல் 6. வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு இதே கியூபோட கூடுதல் வர்க்கம்னா ஸ்கொயரு. அதே கியூப்னா அதாவது ஐ மீன் என் கணங்கள்னு சொல்லுவாங்க. கண எண்களின் கூடுதல். இப்ப 3மே பார்த்துரும். இந்த 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட் தான். இயல் எண்களோட அப்படியே கூடுதல், இயல் எண்களோட வர்க்கம் எடுத்து கூடுதல், இயல் எண்களுக்கு கணம் எடுத்து கூடுதல் இப்ப 3. முதல் எண் இயல் எண் அதோட கணங்களின் கூடுதல். கணங்களின் கூடுதல். இப்படி குடுத்துட்டேன் எப்படி சார்? அப்படின்னா, ஃபார்மேட் எப்படி மேக் பண்ணுவான் அப்படின்னா, 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் எக்ஸெட்ரா n கியூப் n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2 ஹோல் ஸ்கொயர். ஓகே. அப்ப இது 3மே நீங்க மறக்கவே கூடாது. இயலெண்களோட கூடுதல், இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல், இயலெண்களின் கணங்களின் கூடுதல். ஓகே. இது 3ம் ஒரு தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் சீரிஸ்ல.
அதுக்கடுத்து கூட்டுத்தொடர் ஓரியன்டடா சில ஃபார்முலாஸ், அப்புறம் பெருக்குத்தொடர் ஓரியன்டடா சில ஃபார்முலாஸ் குடுக்குறேன். இப்ப கூட்டுத்தொடர் வந்து அப்ரோச் பண்ணுவோம். இந்த கூட்டுத்தொடர்ல பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த நம்பர் சீரிஸ்லயே இன்னும் 2 ஃபார்முலா குடுத்தோம்னா, டோட்டலா எல்லாமே முடிஞ்சு போயிரும். நம்பர் சீரிஸ்ல தான் கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர்ன்னு வரும். அது வேற விஷயம். இப்ப இந்த பேசிக் ஃபார்முலாவிலே இன்னும் 2 குடுக்குறேன் பாருங்க. இப்டி குடுத்திருப்பாங்க. முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல், இரட்டை எண்களின் கூடுதல். அதாவது ஒற்றைப்படை எண்களோட கூடுதல், இரட்டைப்படை எண்களோட கூடுதல் அப்படின்னு கேட்பான். அப்ப முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல். நெறைய இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் ப்ராப்ளத்துல. ப்ரீவியஸ் இயர்ல நெறைய கேட்டிருக்காங்க. சிம்பிள் ஃபார்முலா. கூடுதல் எண். அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒற்றை எண்கள் என்ன? 1 ஒற்றை எண் தான். 3 ஒற்றை எண். 5 ஒற்றை எண். இதே மாரி 7 அப்படின்னு வரிசையா 9, 11, 13 போயிட்டே இருக்கும் எண் வரை. இப்படி வந்தா என் ஸ்கொயர். லாஸ்ட்டோட எண்ண ஸ்கொயர் பண்ணா முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல் வந்துரும். இப்ப 11 வரை ஒற்றை எண்களின் கூடுதல். 1, 3, 5, 7, 9, 11. சரிங்களா? 11 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிரும். 121 கிடைச்சிரும். அதே இரட்டை எண்களின் கூடுதல். அதே முதல் எண் இரட்டை எண்களின் கூடுதல். இப்படி போட்டுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா 2, 4, 6 இதே மாரி 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40 அப்படின்னு போயிட்டே இருக்கும். n டைம்ஸ் வரும். இரட்டை எண்களின் கூடுதல் கேட்டா n இன்டு n பிளஸ் 1 தட்ஸ் ஆல். இப்ப 12 வரை இருக்கக்கூடிய இரட்டை எண்களின் கூடுதல். 2, 4, 6, 8, 10, 12 தேவை அப்படின்னா 12 இன்டு 12 பிளஸ் 1 13. அப்ப 12 இன்டு 13 போட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப 12 இன்டு 12 144. இல்லாட்டி 12 இன்டு 13 பெருக்குறீங்க அப்படின்னா 12 இன்டு 13. அப்ப 10 12 பிளஸ் 1 வச்சுக்கிடுங்க. அப்ப 144 ஒரு 12 கூட்டுங்க. அப்ப 144, 156 அதுதான் ஆன்சர். நீங்க கூட்டி போட்டாலும் கரெக்ட்டா வரும். இதே அவ்வளதான். இத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறங்க. முதல் எண்ணி 7 எண்களின் கூடுதல்னு கேட்டா 1, 2, 3 வரிசையா குடுத்துருவாங்க. அதுல வந்து ஆட் நம்பர், ஈவன் நம்பரா மென்ஷன் பண்ண மாட்டான். இப்ப n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2. முதல் எண் இயல் எண்களோட வர்க்கங்களின் கூடுதல் குடுத்தனா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n ஸ்கொயர் வரை. அதுக்கு n இன்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 வகுத்தல் 6 ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கரெக்ட்டா போட்டுக்கிறணும். முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் கேட்டான். 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் பிளஸ் பிளஸ்ன்னு போட்டு கூடுதல் கேட்டான்னா n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2 டோட்டலா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேயா? முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல்னா n ஸ்கொயர்டு. முதல் எண் இரட்டை எண்களின் கூடுதல் n இன்டு n பிளஸ் 1 அவ்வளவுதான். இப்ப கூட்டுத்தொடருக்கான, பெருக்குத்தொடருக்கான ஃபார்முலா என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதான் பார்க்க போறோம். இப்ப முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல் பார்த்தோம்ல, அது அதே எக்ஸாம்ல கேட்பாங்க பார்த்துக்கிடுங்க. இப்ப கூட்டுத்தொடருக்கு வந்துர்றேன். கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்பு காண்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கூட்டுத்தொடர்ன்னு வார்த்தை குடுத்திருப்பாங்க. அத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்பு காண. Pn is equal to a plus n minus 1 into t. ஓகே. இது வந்து எண்ணாம் உறுப்புகளுக்கான கூடுதல். சார் ஒண்ணுமே புரியலையே சார் அப்படின்னா பார்முலா ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க பிசினஸ் ஓகே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப 3, 6, இப்படி கொடுத்து என்ற தொடரில் கூட்டுத்தொடரில்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வார்த்தை கவலைப்படாதீங்க. 30ஆம் உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப புரியுதா?
இப்படி கொஸ்டின் இருக்கு. அதாவது எண்ணாம் உறுப்பு. இங்க எண்ணாம் உறுப்பு என்ன? 30ஆம் உறுப்பு. இதுதான் எண். என்னன்னு கேட்போம். அப்ப இதுல ஏ என்ன சார் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் தான் ஏ. ஏங்கிறது முதல். இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. டிங்கிறது என்னன்னா, 1க்கும் இன்னொன்னுக்கும் இடைப்பட்ட இன்டர்வல். பெருக்குத்தொடர்னா வகுக்கணும். 2ஆம் உறுப்ப மேல எழுதிட்டு, முதல் உறுப்ப கீழ எழுதி வகுக்கணும். அதே வந்து கூட்டுத்தொடர்னா 2ஆம் உறுப்பு முதல்ல எழுதிட்டு, ஃபர்ஸ்ட் உறுப்பு 2வது எழுதிட்டு இடையில வகுக்கணும். சாரி கழிக்கணும். கழிக்கணும். அப்ப டிங்கிறது அதாவது 6க்கும் 3க்கும் இடைப்பட்ட வேறுபாடு. இல்ல 9க்கும் 6க்கும் இடைப்பட்ட வேறுபாடு. என்ன வரும்? எல்லாம் 1 தான். 3, 3 தான். அப்ப 3. இதான் உங்களுக்கு டி. இதுலேருந்து இத கழிக்கணும். இதுலேருந்து இத கழிக்கணும். அதான் டி. எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கு. எண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். எந்த உறுப்பா காணுங்க. எண்ணாம் உறுப்புன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. 30ஆம் உறுப்பா காணுங்க. 40ஆம் உறுப்பா காணுங்கன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னா, அதான் எண். அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சு போச்சு. இதுல என்ன குழப்பம்? அப்படியே எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது தான். இப்ப இந்த சம்ம நீங்க பார்க்கணும் அப்படின்னா, டி 30 சீக்வல் டூ இதுல ஏங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் 3 பிளஸ் எண்ணுங்கிறது என்ன? 30 மைனஸ் 1 டிங்கிறது என்ன? இன்டர்வல் 3. அப்ப 3 பிளஸ் 30 1 போச்சுன்னா 29 இன்டு 3. 30 3 90. அதுல ஒரு 3 கழிச்சுட்டா எத்தனை வரும் உங்களுக்கு? 87 வரும். அப்ப 87 3 90. தட்ஸ் ஆல் ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கு. இதே கூட்டுத்தொடர் வரிசையில இறுதி உறுப்பு எல்ன்னு குடுத்துட்டு, உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? எண்ணு என்ன? அப்படின்னு கேட்பாங்க. உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு குடுத்துருக்கோம். அப்ப இது மாரி குடுத்துட்டாங்கன்னா, அத எப்படி சார் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, அதையும் நான் சொல்றேன். ஏன் இந்த பிரச்சனை உங்களுக்கு? அதையும் நான் சொல்லிர்றேன். இப்போ 1, 3, 5 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 35 வரைக்கும் குடுத்துட்டு, கூட்டு பலன் காணுங்க அப்படின்னு குடுத்துருவாங்க. அப்ப இந்த மாரி இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத இப்ப சொல்றேன். அதாவது இப்படியே பாருங்க. 7 சார் ஃபார்முலாக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, ஃபார்முலா தெரிஞ்சா தானே உள்ள போய் நீங்க ஈஸியா சம் சால்வ் பண்ண முடியும். என்னோட மெத்தடாலஜி எல்லாமே ஃபார்முலா வந்து உங்களுக்கு எளிமையா குடுத்துருவேன். என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாம்ல கேட்பாங்கங்கிற மாடல் டைப் எல்லாம் முன்னாடியே சொல்லிருவேன் 2 பக்கத்துக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கிற கொஸ்டின், இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு நடத்துறது. பார்த்தாவே தெரியும். நெறைய உழைப்பு இருக்கு. யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பு எல் எனில் உறுப்புகளின் எண்ணிக்கை. எண் காண. அப்ப அந்த மாரி நேரத்துல ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, அதாவது n equal to L minus A வகுத்தல் D plus 1. That's all. L minus A வகுத்தல் D plus 1. அப்ப இது எப்படி சார் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க? கொஸ்டின்ஸ் குடுத்திருப்பாங்க அப்படின்னா, 1 பிளஸ் இப்ப உதாரணம் சொல்லுவேன் எக்ஸாம்பிள். இப்படி எழுதுவோம். 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் அப்படியே கொண்டு போயிட்டு 35. இதன் கூட்டு பலன் காணுங்க அப்படிங்கிறது. கூட்டு பலன் காணுங்க அப்படின்னு குடுத்துருவோம். இப்போ ஒரு டவுட் வரும். சார் இத பார்க்கறதுக்கு ஒற்றைப்படை மாரி இருக்கு சார். எடுத்து வந்து நம்ம டக்குன்னு அடிச்சிரலாமா சார்? 35 ஸ்கொயர்ன்னு போட்டு அடிச்சிரலாமா அப்படின்னா, அவசரப்படக்கூடாது. அதாவது நீங்க அப்படி போகணும் அப்படின்னா, இங்க குடுத்துருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்கணும். இங்க இருங்க. தெளிவா குடுத்துருக்கணும். ஆனா இங்க எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, 1, 3, 5ன்னு போட்டு கூட்டுப்பலன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குடுத்துட்டாங்க. அப்படி வரும்போது ஸ்ட்ரெய்ட்டா என் ஸ்கொயர் எடுக்காம, கூட்டுப்பலன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால, நீங்க என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட்டு எண்ண கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து
n ஸ்கொயர் போடுங்க. இப்ப இந்த சம்ம நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன். n இஸ் ஈக்குவல் டு இங்க எல்லுங்கிறது லாஸ்ட் 35. இதான் என்னோட எல். கூட்டுத்தொடர்ன்னு வந்திருக்கிறதுனால. அந்த வார்த்தை இல்லாட்டி என்னங்கிறது 35, 35 ஸ்கொயர் n ஸ்கொயர்ன்னு போட்டு போயிருப்பேன். அப்ப 35 மைனஸ் ஏ என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் நம்பர் தான் ஏன்னு சொல்லியிருக்கேன். முதல் நம்பர். தொடக்கம். இதுதான் என்னோட ஏ. டி என்ன? 2க்கும் உள்ள இந்த வேறுபாட தான் டின்னு சொல்லியிருக்கேன். 3ல 1 போச்சுன்னா 2, 5ல 3 போச்சுன்னா 2. இத கழிக்கணும். அதான் டி. அப்ப 1 டிங்கிறது 2 பிளஸ் 1. அப்ப 35ல 1 போச்சுன்னா 34 வகுத்தல் 2 பிளஸ் 1. 1 2 2 17 2 34 அப்ப 18 எண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் n ஸ்கொயர் நீங்க போட்டுக்கலாம். ஓகே. கூட்டு பலன் தானே கேட்டிருக்கான். அப்ப முதல் n ஒற்றை எண்களின் கூடுதல். கூடுதல்னு போட்டு என்ன வரும்? n ஸ்கொயர் 18 ஸ்கொயர். 18 ஸ்கொயர் பண்ணா 300 4 5 324. ஓகே. 324 வரும். அப்ப சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அப்ப கூட்டுத்தொடர்ல இதேதான். 2டே மாடல் தான். அதுக்கடுத்து பெருக்கு தொடர்ல எப்படி சார் கேட்கலாம்? அதையும் சொல்லிக் குடுத்துருங்க சார் அப்படின்னா, பெருக்கு தொடர் அவ்வளவா பெருசா கேட்கறதில்ல. கேட்டாங்கன்னா, உங்களுக்கு பெருக்கு தொடர் வரிசையில என்ன உறுப்பு கணக்கு அத கேட்கலாம். உறுப்புகளின் கூடுதல்னா ரொம்ப ஈஸி தான். நான் பார்முலா குடுத்துர்றேன் உங்களுக்கு. 8வது கொஸ்டின் பாருங்க. 8வது டைப். எப்படி கேட்கலாம்? பெருக்கு தொடர். இல்லாட்டி கலர் மாத்திப்போம். ஒவ்வொன்னுக்கும் கலர் மாத்திக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கும் கலர மாத்திக்குவோம். பெருக்கு தொடர் வரிசையில் வரிசையில் எண்ணாம் உறுப்பு காண. En is equal to a into r whole power n minus 1. whole power n minus 1. அதேதான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். பெருக்கு தொடர் அப்படின்னு வார்த்தை கொடுத்துட்டேனா, கூட்டு தொடர் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கானா அப்படிங்கிறத நீங்க தெளிவா இருக்கு. சாரி தெளிவா இருக்கு. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது இப்ப டீன்னு ஒண்ணு சொல்லணும் தெரியுமா கூட்டுத்தொடர்ல. அது என்ன செய்வீங்க? 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சு எடுப்பீங்க. இன்டர்வல் எடுப்பீங்க. அதே வந்து பெருக்கு தொடர்ல வரும்போது ஆர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணும். இந்த ஆர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, 2ஆம் உறுப்பை மேல எழுதிட்டு முதல் உறுப்பு தொகுதியில் எழுதி பகுதி தொகுதி அப்படி மேல தொகுதி கீழே பகுதி எழுதிட்டு வகுக்கணும். கழிக்க கூடாது. உதாரணத்துக்கு என்ன நான் சொல்றேன். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு 3, 6, 12 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் 10ஆம் உறுப்பு காண்க. தொடர் வரிசையில் 10ஆம் உறுப்பு காணுங்கன்னு கொடுத்துருவாங்க. உறுப்பு காண்க. அப்ப இதுல முதல் எண் வந்து உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான். அதெல்லாம் மாற்றம்னா இல்ல. கூட்டுத்தொடர்ல மாதிரி தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள இந்த 3ங்கிறது ஏ. அதுல மாற்றம் இல்ல. ஏ முடிஞ்சிருச்சு. ஆர் வேணும்ல. அந்த ஆறுங்கிறது என்ன சார் அப்படின்னா 2ஆம் உறுப்பு. வகுத்தல் முதல் உறுப்பு. இது வகுக்கணும் கழிக்க கூடாது. முதல் உறுப்பு. அப்ப 2ஆம் உறுப்பு வந்து 6, முதல் உறுப்பு 3. அடிச்சா நமக்கு 2 கிடைக்கும். அல்லது அடுத்ததுல இருந்து இருக்கலாம். 12 வகுத்தல் 6. அடிச்சா நமக்கு 2 கிடைக்கும். அப்ப 2 தான் 6. எண் 6 கிடைச்சிருச்சா? எண் உங்களுக்கே தெரியும் குடுத்துட்டான். எத்தனாம் உறுப்பு கேட்கிறான்? 10ஆம் உறுப்பு கேட்கிறான். அப்படியே நீங்க வந்து இருக்கக்கூடிய வேல்யூ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 10ஆம் உறுப்பு. டி 10 இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் என் மைனஸ் 1. ஏங்கிறது 3 இன்டு ஆறுங்கிறது 2 மேல n மைனஸ் 1 10 மைனஸ் 1
அப்ப 3 இன்டு 2 10ல 1 போச்சுன்னா 9ஆ? அப்ப 2 4 4ங்கா 16 16 16 256 256 இன்டு 2 எவ்வளவு வரும் உங்களுக்கு? நான் எழுதவா? அதோட 3 பெருக்கிக்கிறேன். 3 பெருக்குனா 1536 1536 தான் பெருக்குத்தொடர் வரிசை. 1 3 6 12ங்கிற பெருக்குத்தொடர் வரிசையில 10ஆம் உறுப்பினுடைய 1536. அப்ப 16 16 256 256 2 512 512 இன்டு 3 1536. that's all. அடுத்து அவ்வளவுதானே சார்னா இன்னொரு ரோடு மாடல். அத முடிச்சுட்டா எப்படி கேட்டாலும் உங்களால சால்வ் பண்ண முடியுங்க. நீங்க ஃபிட் ரெடி அப்படின்னு லாஸ்ட் 9 எழுதிக்கிறேங்க. அதுவும் பெருக்குத்தொடர் தான். முதல்ல கேட்ட கூட்டுத்தொடர்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னா? எண்ணாம உறுப்பு காணுங்க குடுத்துட்டு, அதுக்கடுத்து இறுதி உறுப்பு வந்து எல் எனில் உறுப்புகளின் எண்ணிக்கை எண் காண அப்படின்னு கேட்டோம்ல, அதே மாரி ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு குடுத்துரும். எக்ஸாம்பிள் குடுக்குறேன். பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். ஒன் மைனஸ் ஆர். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 3 6 12 இப்படி போயிட்டு என்ற பெருக்குத்தொகையில் 10 உறுப்புகளின் கூடுதல் காண்க. பெருக்குத்தொகை மென்ஷன் பண்ணிடணும். 10 உறுப்புகளின் கூடுதல். முதல்ல சொன்ன மாதிரி தான். ஏங்கிறது என்ன? முதல் நம்பர். ஏ தெரிஞ்சு போச்சு. ஆறுங்கிறது என்ன எப்படி கண்டுபிடிப்போம்? 2வது உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு. அப்ப ஆறுங்கிறது 2. ஏன்னா 6 வகுத்தல் 3 2. 6 முடிவாயிருச்சு. எண்ணுங்கிறது எத்தனாவது வருதுங்க? 10. எண்ணு தெரிஞ்சு போச்சு. எல்லாமே தெரிஞ்சுச்சு. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப எழுதுவா? ஏங்கிறது 3 ஓப்பன் பிராக்கெட் 1 மைனஸ் 2 எண்ணுங்கிறது 10 க்ளோஸ் பிராக்கெட் வகுத்தல் 1 மைனஸ் 2 2. இதுல மைனஸ் வந்துச்சுன்னா வேல்யூ வந்து என்ன சார் எடுக்குதுன்னா அடிபட்டுரும். மேலே மைனஸ் வரும்போது நான் சொல்றேன். இப்ப 3 1 மைனஸ் 2 முதல்ல வந்து 2 அடுக்கு 9 பார்த்தோம். எவ்வளவு வந்துச்சு நமக்கு? 512. இப்ப மறுபடியும் அந்த 512 2 அடுக்கு பார்த்தோம்னா ஒரு 2ஆல இது பண்ணுங்க. 512 இன்டு 2 1024 தானே? போடுங்க. 1024 வகுத்தல் இங்க -1. இப்ப மேல 3 1024ல 1 போச்சுன்னா மைனஸ் மைனஸ் தானே 1023 இருக்கும். இது பெருக்கல்ல. அவசரப்பட்டுறக்கூடாது. இது பெருக்கல். இது பெருக்கல். அப்ப இதுலேருந்து இத கழிச்ச உடனே இது பெருக்கல்ல தானே இருக்கு. ஓகே. கீழ -1. இந்த மைனஸ்க்கு மைனஸ்க்கு அடிபட்டுரும். இப்ப 3 இன்டு 1023 போட்டா 3 6 12 என்ற பெருக்குத்தொகையில் 10 உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப என்ன வரும்? 3 9 6 0 3. அப்ப 3 0 6 9 வரும். அவ்வளவுதான். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸே இவ்வளவுதான். அப்ப இது தெரிஞ்சாவே நீங்க வந்து எல்லா சம்முமே ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓகே.
அதுக்கடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ப்ராப்ளம்ஸ் வந்து நான் குடுக்குறேன் பாருங்க. மொத்தம் 9 மாடல் குடுத்துருக்கேன். தரவா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, 16, 16, 11, 6, 1 டேஷ் என்ற தொடர் வரிசையில் 54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்டின்னு கேட்டிருக்காங்க. இங்க 54ங்கிறதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டிருக்காங்க. இது கவனமா இருக்கணும். ஓகே. அப்ப எத்தனாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் ஃபார்முலா தான். சார் எப்படி சார் கூட்டுத்தொடர கண்டுபிடிச்சீங்க? கூட்டுத்தொடர்ன்னு மென்ஷன் பண்ணல. பெருக்குத்தொடர்ன்னு மென்ஷன் பண்ணல. அ எல் என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர்ல வருதுன்னு தெரியுது. ஆனா இன்னும் தொடர் வரிசையில் மென்ஷன் பண்ணலையே சார் அப்படின்னா, நீங்க இது கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க முடியுமான்னு பாருங்க. 11லேருந்து 16 கழிங்க. எவ்வளவு வரும் உங்களுக்கு? 5 வரும். 6லேருந்து -5 வரும். ஓகே. அதுக்கடுத்து 6லேருந்து 11 கழிங்க. -5. 1லேருந்து 6 கழிங்க. -5. அப்ப இது எதுல இருக்கு? கூட்டுத்தொடர்ல இருக்கு. அதிலேயே முடிவாயிருச்சு. அப்ப Dங்கிறது -5. இது கூட்டுத்தொடர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப Aங்கிறது தொடக்கம். பெருக்குத்தொடர்ல கண்டுபிடிக்கலாமா சார்னா, போட்டு பாருங்க. 1 மேல இருக்கும், கீழ 6 இருக்கும். அடுத்து 6 மேல இருக்கும், கீழ 11 இருக்கும். அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்? ஈக்குவலா இல்லையே. 6 ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் பெருக்குத்தொடர். D ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் கூட்டுத்தொடர். அப்ப எல்லுன்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனையாவது உறுப்புனா என்னாவது உறுப்பு? என்னு கேட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். N ஈக்குவல் டு L மைனஸ் A வகுத்தல் D பிளஸ் 1. ஃபார்முலா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு இப்ப புரியும் உங்களுக்கு. எல்லுங்கிறது எத்தனை? -54. அதுல தெளிவா இருக்கணும். ஏங்கிறது எத்தனை? 16. -16. வகுத்தல் Dங்கிறது என்ன? 5. -5. பிளஸ் 1. -54 -16. 2யும் கூட்டினா எவ்வளவு வரும்? -70 வரும். கீழ -5 இருக்கு. பிளஸ் 1. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1 5 5 4 5 20. அப்ப 14 பிளஸ் 1 அது எத்தனாவது உறுப்பு அப்படின்னா 15வது உறுப்பு. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபார்முலா தெரிஞ்சா ஒரு ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க அங்க எழுதி கூட போட எனக்கு அவசியம் இல்ல. டக்கு டக்குன்னு பார்வையிலே பார்த்து மைண்ட் கால்குலேஷன்ல போட்டு போயிட்டே இருக்கேன். அடுத்து குடுத்துருக்காங்க. 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் போயிட்டு பிளஸ் கே ஈக்குவல் டு 55. தென் த வேல்யூ ஆஃப் 1 ஸ்கொயர் 2 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் பிளஸ் கே கியூப்னு கேட்டிருக்கு. அப்ப கே கண்டுபிடிச்சுட்டா இங்க முடிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு. அப்ப இது எப்படி இருக்கு? 1, 2, 3 இதெல்லாம் சம்மேஷன் பண்ணா ஈக்குவல் டு 55ன்னு குடுத்திருக்கு. அப்ப நான் அங்கேயே சொன்னேன். இயல் எண்களுடைய கூடுதல இங்க வந்து எதுவுமே ஸ்கொயர் இல்ல. ஸ்கொயர் இல்லாம இருந்தா என்ன ஃபார்முலா? n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2 ஓகே. இதோட வேல்யூ தான் என்னது? 55. இங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்ப இது வந்து எப்படி இருக்கணும்? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் இப்படியே போயிட்டு n இயல் எண்கள். அதே இயல் எண்கள்ல இதே 1 ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்டு பிளஸ் n ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்லல் ஆயிருக்கும். n இன்டு n பிளஸ் 1 n பிளஸ் 1 2n பிளஸ் 1 வகுத்தல் 6 இப்படின்னு ஆயிருக்கு. இதே 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் பிளஸ் n கியூப் அந்த எண்ணுக்கு தான் இங்க கே போட்டிருக்கான். அப்ப என்ன ஆயிரும்? n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2 ஹோல் ஸ்கொயர்னு ஆயிரும். இப்ப வெறும் n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2 55ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் பிளஸ் எக்ஸட்ரா கே கியூப் என்ன ஆயிரும்? அப்ப இந்த 55 ஸ்கொயர் பண்ண வேண்டியதுதான். அப்ப n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2க்கு பதிலா 55 இருக்கு. வெளில ஒரு ஸ்கொயர். அப்ப 55 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ வரும்? 55 ஸ்கொயர் பண்ணா 3025 வருமா? 3025. அப்ப ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு சிம்பிளானதுன்னு பாருங்க. இத பார்த்துட்டு இதுல கே அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். இதுக்கு ஃபார்முலா n n பிளஸ் 1 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 55. இதுக்கு ஃபார்முலா n n பிளஸ் 1 வகுத்தல் 2 ஹோல் ஸ்கொயர். அப்ப ஆல்ரெடி இந்த டேர்முக்கு வேல்யூ 55 ஈக்குவல் டு 55. அப்ப அது போட்டு ஸ்கொயர் எடுத்தா இதுக்கான வேல்யூ கிடைச்சிடும். தட்ஸ் ஆல். அடுத்து அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. என்ன குடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் பிளஸ் எக்ஸட்ரா n கியூப் பதிலா k கியூப் 44,000 வரும். 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸட்ரா k யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்கு.
அப்ப அவன் குடுத்துட்டாங்க. அப்ப 1 கியூப், 2 கியூப், பிளஸ் 3 கியூப், பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என் கியூப் பதிலா தான் கே கியூப் குடுத்துருக்காங்க. 44,100. இப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன? n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 44,100. ஏன் அவ்வளவு 3 0 போட்டிருக்கேன்? இத அழிச்சிருமா? ஒரு 0 அடிச்சுட்டேன். ஓகே. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இத வெறும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3ன்னு கணங்கள் நீக்கிட்டு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மதிப்பு. அப்ப கணங்கள நீக்கினா இது என்னவா ஆகும்? n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2. அப்ப நீக்கணும்னா அந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணணும். ஸ்கொயர் ரிமூவ் பண்ணோம்னா ஸ்கொயர் அங்கிட்டு போனுச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44,100. அப்ப 44,100 வேணும். ஸ்கொயர் ரூட் 44,100க்கு எடுத்தா என்ன சார் வேல்யூ வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர்லயே முடிஞ்சு போச்சு. அப்ப 210 இன்டு 210 தான் 44,100 வரும். நீங்க ஆன்சர் வச்சுட்டு கண்டு போட்டு போட்டு இப்ப 210 210 போட்டு பாருங்க. 44,100 வருதான்னு. 200 220 வராது. ஏன்னா ஐயஞ்சா 25 லாஸ்ட். 220 220 போட்டு பாருங்க. 230 230 போட்டு பாருங்க. போட்டு பார்த்தா இந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ல இருந்து கொண்டு வந்துரலாம். அப்படி பார்த்தா 210 தான் கரெக்ட். பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா வந்துரும். 210 210 44,100. அப்ப வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரிவர்ஸ்லயும் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.15 0.015 0.0015 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் பொது விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்து. அப்ப பொது விகிதம் தான் அவன் கேட்டிருக்கான். அவசரப்படக்கூடாது. பொது விகிதம் என்ன சார்னா 6 தான் பொது விகிதம் கேட்டிருக்குது. 6 தான் கேட்டிருக்கு. அப்ப அவன் கேட்டிருக்கிறது இங்க பொது விகிதம்னு எதை மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா 6. அதான் கொடுத்துட்டான் இங்க. ஃபைண்ட் த காமன் ரேஷியோ R கேட்டிருக்கான். ஓகே. ஜியோமெட்ரிக்கல் சீக்வென்ஸ். நமக்கு 6 கண்டுபிடிக்க நான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். பெருக்குத்தொடரே சொல்லி கொடுத்துருக்கேன். 6க்கான ஃபார்முலா என்ன? இரண்டாம் உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு. இங்க இரண்டாம் உறுப்பு என்ன கொடுத்திருக்காங்க? 0.015 முதல் உறுப்பு 0.15. அப்ப மேல உள்ளத 15 × 10⁻² அடிக்கிற மாதிரி எழுதுமா? ஓகே. அப்ப என்ன செய்யணும்னா 3 ஸ்தானம் எடுக்க வேணாம். 1.5 × 10⁻². இங்க 15 × 10⁻². இப்படி எடுத்துக்க. அப்ப இது அடிபட்டுரும், இது அடிபட்டுரும். மேல 1.5 எப்படி எழுதலாம்? 15 × 10⁻1 கீழ 15. அடிபட்டு 1 இருக்கான். அப்ப 1ன்னா 0.1. அடுத்து வேணும்னா நான் செக் பண்ணி பாருங்க நீங்க. அடுத்து என்ன இருக்கு? 0.0015 இருக்கு. கீழ 0.015 இருக்கு. ஸ்ட்ரெய்ட்டா எடுப்போம். 1, 2, 3, 4 ஸ்தானம். அப்ப 15 × 10⁻4. அதே கீழ வந்து 1, 2, 3 ஸ்தானம். 15 × 10⁻3. அப்ப 15, 15 1 அடிபட்டுரும். இங்க 10⁻3 போச்சுன்னா 1 1 தான் இருக்கும். அப்ப 1 × 10⁻1 அப்படின்னு இருக்கும். அப்ப 0.1. அப்ப இங்க பொது விகிதம் என்னன்னு கிடைச்சிச்சு? 6ங்கிறது 0.1. அப்ப A is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதாவது 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா k எண்ணுக்கு பேரா தான் கொடுத்திருக்கான். 325 எனில் 13 + 23 + 33 + k மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இது டைப் பண்ணும்போது விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ மிஸ்டேக் இருக்கு. அதாவது சரி ஓகே. மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கு. சாரி சார். இதுல என்ன மிஸ்டேக்னா 1 + 2 + 3 எக்ஸெட்ரா தீட்டா k³ இன் மதிப்பு என்ன? ஓகே. மதிப்பு என்ன அப்படிங்கிறது. அப்படியே அழிச்சிருங்க. மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்படியே ரிவர்ஸ். அவங்க கொடுத்தது தானே. இந்த 1 + 2 + 3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா k = 325 அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன? n + 1 / 2 = தான் 325 வந்திருக்கு. இப்ப என்ன கேக்குறாங்க? 1³ 2³ 3³ பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா k இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆல்ரெடி இதுக்கான ஃபார்முலா என்னது? n + 1 / 2.
கியூப் வந்தா அதுக்கான ஃபார்முலா வந்திருக்க இந்த வேல்யூவ ஸ்கொயர் பண்ணா அது கிடைச்சிட போகுது. கியூப் கிடைக்க போகுது. 325 கியூ சாரி ஸ்கொயர் பண்ணுங்க. கியூப் இது போட்டுறாதீங்க. ஸ்கொயர் பண்ணுங்க. 325 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 1,05,625 அப்ப 1,05,625 1 10 100 1000 10,000 லட்சம் கரெக்ட். அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. 1,05,625 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஏன் இவ்வளவு கேப்? கேப் வேண்டிய இடத்துல கேப் விடுறது இல்ல. சரி ஓகே. இப்ப நம்ம பார்க்குற எத்தனாவது கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம்? ஓகே. 5வது கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்து 6வது கொஸ்டின் பார்க்கணும். 6 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் டாட் டாட் பிளஸ் 25 உறுப்பு வரை கூடுதல் காண்க. சார் பெருக்கு தொடரலா கூட்டுத்தொடர் கூடுதல்னு கொடுத்துட்டான் கூட்டுத்தொடர் தான். ஏன் இந்த குழப்பம்? குழப்பமே இருக்கக்கூடாது நமக்கு. சரி ஓகே. இப்ப நமக்கு என்ன செய்யணும்? ஃபார்முலா எழுதணும். 3லேருந்து ஏங்கிறது ஏங்கிறது 1 டிங்கிறது 2ஆம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. அப்ப 2ஆம் உறுப்பு என்னவா இருக்கு? எங்க இருக்கு? 3 மைனஸ் 1 இல்ல 5 மைனஸ் 3 எப்படி பார்த்தாலும் 2 தான். ஏ சாரி டி. அதுக்கடுத்து ஈஸியா முடிச்சுட்டு போயிருக்கலாமே. எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் தான் குடுத்துருக்காங்க. இவ்வளவு தூரம் வரணுங்கிற அவசியமே இல்லையே. சரி ஓகே. சார் எல்லாமே 1, 3, 5 ஒற்றைப்படை தானே குடுத்துருக்காங்க. 25ம் ஒற்றைப்படை தான். சரி ஓகே சார். இது ஈஸியா நீங்க ஒற்றைப்படை எண்கள் வந்தா என்ன வரும்? என் ஸ்கொயர் தானே. 25 ஸ்கொயர் போட்டா 625 ஒரே எண்ணத்துல ஆன்சர் முடியுது. நான் பாட்டுக்கு இத எழுதிக்கிட்டு வேற இருக்கேன். சரி ஓகே. நீங்க இந்த ஃபார்முலாவுக்கே போ வேண்டியதில்ல சார். ஓகே. இந்த எல் மைனஸ் ஏ 25 மைனஸ் 1 24 வகுத்தல் டி வந்து 2 அப்ப 22 போட்டா அந்த என்ன ஸ்கொயர் அதாவது நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னா எல் மைனஸ் ஏ வகுத்தல் டி பிளஸ் 1 அப்படின்னு போவீங்க. எல்லுங்கிறது 25 மைனஸ் ஏ 1 டி 2 பிளஸ் 1 25ல 1 போச்சுன்னா 24 24 வகுத்தல் 2 12 12 பிளஸ் 1 13 போட்டு 13 13 போட்டு பாருங்க ஆன்சர் இங்க இருக்கானா இல்ல. அப்ப என்ன போட்டிருக்காங்க எண்ணூறுப்புகள் ஃபார்முலா எடுத்துட்டான்னு அர்த்தம். இப்ப இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம போட்டு தான் கண்டுபிடிக்கணும். அவங்க எந்த எப்படி வந்திருக்காங்க. அப்ப ஒற்றைப்படை எண் உறுப்புகளையும் கூடுதல். கேப் போட்டு எழுதுறேன். எண் உறுப்புகளையும் கூடுதல். என்ன வரும்? n ஸ்கொயர் 25 ஸ்கொயர் அப்ப 625 சம் முடிந்து விட்டது ஒரே லைனில். நான் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கான எழுதி வச்சுக்கிறேங்க. இதுக்கு இது தேவையில்லை. இதுக்கு இது தேவை. அடுத்து அடுத்து அது ரொம்ப சிம்பிள் தான் சார். இனிமே வர்றது எல்லாமே. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுட்டாவே இதுலலாம் அசால்ட்டா கொஸ்டின் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். கேட்க கேட்க. லட்டு மாரி வந்துட்டே இருக்கு. இங்க பாருங்க. ஃபார்முலாவே கேட்டிருக்கான். 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n இஸ் ஈக்குவல் டு k. சரி ஓகே. எனில் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் பிளஸ் n கியூப் என்பது என்ன அப்படிங்கிறது. அதாவது 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்னோட மதிப்பு கேவா. அப்ப இது மீனிங் என்ன? n பிளஸ் 1 வகுத்தல் 2 ஓட மதிப்பு k முடிஞ்சிருச்சு. n கியூப் 2 கியூப் 3 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n கியூப் ஓட மதிப்பு n கேட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கே தெரியும். n பிளஸ் 1 வகுத்தல் 2 ஹோல் ஸ்கொயர் தான் ஃபார்முலா. n பிளஸ் 1 வகுத்தல் 2 ஓட மதிப்பு k. அதுக்கு ஸ்கொயர் போட்டா முடிஞ்சிருச்சு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 2 40 டேர்ம். அது தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப இந்த சம் எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா கூடுதல்னே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது ஒற்றைப்படை இரட்டைப்படையான்னு பார்த்துட்டு அப்புறம் போகலாம். அவசரப்படக்கூடாது. இப்ப என்ன கொடுத்துருக்கான் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் அப்படியே நீங்க போனாலும் நீங்க போட்டு 40 மைனஸ் 1 வகுத்தல் 2 ஏன்னா 3 மைனஸ் 1 5 மைனஸ் 1 ஓகே.
அப்ப 40ல 1 போச்சுன்னா 39 வந்துரும். 2ஆல அடிக்க முடியாது. அங்கேயேம்மா நீங்க உங்களுக்கு தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒற்றைப்படைக்கு வந்துருங்க. அப்ப ஒற்றைப்படை தான் இருக்கு. 1 + 3 + ஓகே. அப்ப எண்களையும் கொடுங்க. என் ஸ்கொயர். அப்ப எண்ணுங்கிறது 40. இது என்ன சார் இரட்டைப்படையா இருக்கு சார்? அத பார்க்கக்கூடாது. நீங்க எப்பயும் இத தான் பார்க்கணும். கவனமா இருக்கணும். இத தான் பார்க்கணும். ஒற்றைப்படையா என்னன்னு. 40 ஸ்கொயர். நாங்க 16, 2 0. 1600 தான் ஆன்சர். இங்க இருக்கு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர் 6, 9 மற்றும் 12. 6, 9 மற்றும் 12ஆல் வகுப்படும் மிக சிறிய வர்க்க எண்ணை காண்க அப்படின்னு வருது. இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். மிக சிறிய வர்க்க எண் அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். நிறைய பேரு இந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்காம, அவசரப்பட்டு 90ன்னு கண்டுபிடிச்சுட்டு, எல்சிஎம் எடுத்துப்புட்டு, அப்படியே முழிச்சுக்கிட்டு திரிவாங்க. ஃபர்ஸ்ட்டு 6, 9 மற்றும் 15ஆல வகுப்படும் மிக சிறிய வர்க்க எண் கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட்டு மிக சிறிய எண் கண்டுபிடிங்க. அதாவது மிக சிறிய எண் என்ன சொல்லியிருக்கேன்? எல்சிஎம் வரிசையிலே எல்சிஎம் தான் மிக சிறிய எண். லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்ப ஃபர்ஸ்ட்டு மிக சிறிய எண் கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கடுத்து வர்க்க எண். அதுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன செய்றோம் அப்படின்னா, இப்ப 6, 9, 15 எல்சிஎம் எடுப்போம். 3ஆல அடிக்கலாமா? 2 6, 3 9, 5 15. அடுத்து 2, 1, 3, 5. அடுத்து 3, 1, 1, 5. அடுத்து 5. 2 ஒரு டைம் தான் இருக்கு. 3 2 டைம். 5 ஒரு டைம். இங்க என்ன கேட்டிருக்கான்? மிக சிறிய வர்க்க எண் காண்கன்னு குடுத்துட்டான். இங்க நான் டைரக்ட்டாவே போட்டு முடிச்சிடலாம். 3 ஸ்கொயர் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. 3 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேங்க. 2 வர்க்கமா மாத்துறேன். அப்ப 2 1 தான் இருக்கு. வர்க்கம் மாத்துனா 2 ஸ்கொயர் மாத்துறேன். 5 1 தான் இருக்கு. அத வர்க்கம் மாத்துனா 5 ஸ்கொயர். இப்ப பெருக்குங்க. அவசரப்பட்டு இத பெருக்கி போட்டீங்கன்னா 3 9 9 2 18 18 90ன்னு போட்டு அவசரப்பட்டு 90ன்னு போட்டு முடிச்சுட்டு போயிருவீங்க. இப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு. அவங்க வகுப்போடு மிக சிறிய வர்க்க எண் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க இப்படி எடுத்து எழுதிட்டு, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஸ்டெப்புக்கு வரணும். ஸ்டெப் நம்பர் 2க்கு எழுதணும். அப்ப இது வர்க்கமா மாத்தி அத தான் கூட்டணும். 2 4 9 9 4 36 36 × 25 900. இதுதான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். அப்ப இது எப்படி சார் நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க நான் குடுக்குற மாடல் பார்த்தாலே போதும். நீங்க இப்படிதான் கேட்பான். இத தவிர்த்து எக்ஸ்ட்ரா நீங்க கொஸ்டின்ஸ் நெறைய பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஓகே. நெறைய பிராக்டிஸ் பண்றத பத்தி தவறு இல்ல. ஆனா பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா மனப்பாடமா வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்றோமா? இல்ல பிராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபார்முலாவையும் புக்ல இருக்கிறதோ பார்த்துட்டு அந்த சம்ம சால்வ் பண்றோமா? கொஸ்டின பார்த்துட்டு அப்படிங்கிறத பார்க்கணும். பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா மனப்பாடமா இருந்தது தான் நீங்க பண்ணணும். புக்ல எழுதி வச்சதையோ, நோட்ல எழுதி வச்சதையோ, செவுத்துல எழுதி வச்சதையோ பார்த்துட்டு நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா, அது வேஸ்ட். பிராக்டிஸ் பண்றதே வேஸ்ட். என்ன மாடல்ன்னு நீங்க கண்டுபிடிச்சாலும் ஃபார்முலா கரெக்ட்டா எழுதுனா தானே உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். எக்ஸாம்ல போய் உட்கார்ந்துகிட்டு நோட்ல இருக்கிறதுலயோ, புக்ல இருக்கிறதுலயோ நீங்க எடுத்து எடுத்து பார்க்க முடியுமா? அப்ப தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து 10வது கொஸ்டின். 9ஓட ஸ்டாப் பண்ணலாம். இந்த பார்ட் 1. ஓகே. 10வது ஒரு ஐடியா குடுத்துட்டு போறேன். ஹவ் மெனி 2 டிஜிட் நேச்சுரல் நம்பர் கன்டெயின் த நம்பர் 7? ஆ அதாவது 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க இயல் எண்கள் எத்தனை இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈரிலக்கம். 7, 17 வரலாம். 27 வரும். 7 ஒரு இலக்கமா. 37ல 7 ஒரு இலக்கமா வரும். 47 வரும். 57 வரும். 67 வரும். 77 வரும். 87 வரும். 97 வரும். 107 வரும். இப்ப அவன் என்ன குடுத்துருக்கான்? 7ஐ ஓர் இலக்கமாக ஒரு இடத்துல 7 இருக்கணும் கண்டிப்பா. கொண்ட ஈரிலக்க இயல் எண்களையும் கொடுத்துருக்கான். ஈரிலக்க கேட்டிருக்கான். அப்ப இதுல 3 இலக்கம் வந்திருக்கு. இத அடிச்சிருங்க. இது ஓர் இலக்கம் தான் இருக்கு. அடிச்சிருங்க. அப்ப ரிமைனிங் எல்லாமே ஈரிலக்கம்.
அப்ப 7 ஒரு இலக்கமா கொண்டு இருளுக்கு எதிர் இந்த 7 ஒத்தையும் வர்றதையும் எடுத்துக்க கூடாது. கூட்டுனா 7 வர்ற மாரியும் எடுத்துக்கணும். இப்ப 70 கூட எடுத்துக்கலாம். நான் விட்டுட்டேன் பாருங்க. 70ல 7 இருக்குல்ல. 7 டேர்ம் ஃபுல்லாவே வரும். 71, 72 அதிலேயே ஒரு 10 வருமா? 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 9 வரும். 70 சேர்த்து 10. இந்த சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த ஆவணம் 9. அப்ப 70ல 7 இருக்கு. 71ல இருக்கு. 72ல இருக்கு. 73ல இருக்கு. 74ல இருக்கு. 75ல இருக்கு. 76ல இருக்கு. 77ல இருக்கு. 78ல இருக்கு. 79ல இருக்கு. 80 சேர்க்கக்கூடாது 7ல. இதுல மொத்தம் 10ல நான் 9 தான் எழுதுவேன். ஏன் எழுதுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கிட்டு இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சேர்த்திருக்கேனா? அந்த 9ல இந்த ஒரு 77 இருக்கா? ஆல்ரெடி எடுத்தாச்சா? இந்த 77 அப்ப இங்க ஒரு 9 நம்பர், இதுல ஒரு 9 நம்பர் 7ஆ இருக்குது. அப்ப 9 பிளஸ் 9 18. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவங்க 7 தான் கேட்கணும்ல. 6ஓட கேட்கலாம். 8ஓட கேட்கலாம். அப்ப இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். நீங்க ரொம்ப மண்டைய போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு கஷ்டமான கொஸ்டின்ஸ்னால. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கிளாஸ் தான் இருக்கு. ஓகேவா? 1/4 மணி நேரம் கிளாஸ் தான் இருக்கு. நான் இதோட ஸ்டாப் பண்றேன். அடுத்த பார்ட்ல கன்டின்யூ பண்றேன். ஓகே.